உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் இன்னைக்கு மாட்டியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் உண்மையாக விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுறவங்களா இருந்தா உங்கள் கால்கள் தள்ளாடுவதில்லை. உங்கள் கால்கள் தள்ளாடும் போதெல்லாம் கர்த்தருடைய கிருபை உங்களை தாகும். என்ன கிருபை தெரியுமா? சகாயம் செய்யும் கிருபை கிடைக்கும். அவர் உங்களுக்கு கிருபையா இறங்கி வருவார். அவரையே நீங்க சார்ந்திருக்கீங்களே, அவரே தான் நம்பி இருக்கீங்க. பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்போம். இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. நீங்க பயப்படாதபடிக்கு கர்த்தரோடு கூட இசைந்து இல்லாததா காரியங்கள் எல்லாம் மாறுதலா மாறும். கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களுக்கு திட நம்பிக்கை இருக்கா? இந்த நம்பிக்கை இருக்குமானா நிச்சயமாகவே முடிவும் வரும், ஆசீர்வாதம். நீங்க என்ன காரியத்துக்காக காத்திருந்து ஜெபிக்கிறீர்களோ பதில் உண்டு. நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் வரும். கர்த்தருடைய கரம் இந்த காலை வேளையில் உங்களோடு இருந்து உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு இந்த நாளிலே அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டு நன்மையை காண செய்வாராக. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.